கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனம். அவர்களை சுற்றிலும் குடியிருக்கிற யாவரும் மன உற்சாகமாய் காணிக்கை கொடுத்ததுமன்றி வெள்ளி பனிமுட்டுகளையும் பொன்னையும் மற்ற வஸ்துகளையும் மிருக ஜீவன்களையும் உச்சிதமான பொருள்களையும் கொடுத்து அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, எஸ்ராவின் கைகளை மக்கள் திடப்படுத்தினார்கள். எஸ்ரா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படியாக நிற்கும் பொழுது எஸ்ராவினுடைய கைகளை இந்த மக்கள் திடப்படுத்துகிறார்கள். இன்றும் கூட கர்த்தருடைய அலங்கம் கட்டப்படுவதற்காக எத்தனையோ ஊழியர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள், குடும்பங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். பல இடங்களிலே ஊழியங்கள், பல இடங்களில் பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகளில் நடந்து வருகிற இந்த ஊழியங்களை பார்த்து நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய கைகளை நாம் திடப்படுத்த வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, கொடுப்பதினால் மட்டுமல்ல, விரும்புகிறவர்கள், ஏவப்படுகிறவர்கள் நீங்கள் கொடுப்பது அது உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள காரியம். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். என்னுடைய வேத வார்த்தை அதுதான். நீ ஊழியர்களுடைய கைகளை திடப்படுத்த வேண்டியது அவசியம். உன்னுடைய பொருளினால் மட்டும் அதை நிறுத்தி விடாதே. ஜெபத்தினால் இரவு பகல் என்று பாராதபடிக்கு ஆண்டவரே இந்த ஊழியர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஊழியர்கள் நிமித்தமாய் சந்திக்கப்படுகிற ஆத்துமாக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியர்கள் வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய கைகளை நீங்கள் திடப்படுத்தும் பொழுது அவர்கள் திடமாக இருந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய இன்னும் அதிக பிரயோஜனமாக இருக்கும். பணத்தினால மட்டும் நம்ம யாரையும் திடப்படுத்த முடியாதுங்க. நம்ம திடப்படுத்த வேண்டியதை ஜெபத்தினால தான். முக்கியமாக உபவாசித்து ஊழியர்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே, இவர்கள் கைகளை திடப்படுத்துங்கள். உங்களுடைய ஜெபம் விலையேற பெற்றது. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, உங்களுடைய ஜெபம் மிகவும் விலையேற பெற்றது. என் நாமத்து நிமித்தம் நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இன்று ஒரு பொருத்தனை எடு. ஆண்டவரே, இந்த ஊழியர்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே, திறப்பில் நிற்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்காக போராடுறாங்க. ஆண்டவரே, அவங்களுக்காக அவங்க கைகளை திடப்படுத்துங்க ஐயா. அவங்க சரீரத்தை திடப்படுத்துங்க. இன்று நீ கேட்பாயானால் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும் ஆண்டவரே. ஜெபத்திலே திடப்படுத்தும் ஆண்டவரே. கொடுப்பது மட்டும் அல்ல ஆண்டவரே, அதை காட்டிலும் மிகவும் மேன்மையானது ஜெபிப்பது. உம்முடைய சமூகத்தில் உபவாசித்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வாஞ்சியை ஒவ்வொருவருக்கு கொடு ஆண்டவரே. ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.